ஷாப்பிங் போலாமா? ஸோ பூந்தமல்லிக்கு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படியே வந்து டிமார்ட்ல கொஞ்சமா ஷாப் பண்ணலான்னு சொல்லிட்டு போம்போது, ஆல்மோஸ்ட் 9:00 நாங்க உள்ள போம்போது எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க. டிமார்ட் பத்தி ஏகப்பட்ட ஸ்கேம் அப்படின்னு சொல்லி நெறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ, நான் வந்து இந்த பூந்தமல்லி கிட்ட இருக்கிற டிமார்ட் தான் போயிருந்தேன். ஆவடி டிமார்ட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆவடி டிமார்ட்ல அந்த அளவுக்கு பொருள் இல்ல அப்படின்றதுனால, சரி பூந்தமல்லி டிமார்ட்லயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குனோம். நம்ம பேக்கெட்டா ஒரு விஷயம் வாங்குறதுக்கும், லூஸ்ல வாங்குறதுக்குமே நெறைய வித்தியாசம் இருக்கு. பேக்கெட்ல ரூ. 150 போட்டிருந்தாங்கன்னா, அதே லூஸ்ல ரூ. 120 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி பிராண்ட் வித்தியாசப்படுதா? இல்ல அதோட குவாலிட்டி வித்தியாசப்படுதான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நாங்க வந்து லூஸ்ல தான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தோம். பாப்பாக்காகவே மேக்ஸிமம் போயிருந்தேன். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் குடுத்து அனுப்பணும். இந்த மக்கானா, வேர்க்கல்ல, அவிச்ச வேர்க்கல்ல குடுக்கலாம். அண்ட் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் குடுக்கலான்னு தான் வாங்கலான்னு போயிருந்தோம். அண்ட் இவர் பார்த்ததும் ஏகப்பட்ட லேஸ்லயே நெறைய வெரைட்டீஸ் எடுத்து போட்டுக்கிட்டாரு. வரம்போதே அதெல்லாம் காலி பண்ட்டான். அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரே ஃப்ளேவர்ல வந்து 4, 5 பேக்கெட் அவர் எடுத்து எடுத்து வேற போட்டுட்டு இருந்தார் பாருங்களேன். இந்த பேக்கெட் எடுத்து அவரே ஓகேன்னு சொல்லி அவரே எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாரு. ஒரு ஷாப்பிங் போறோம் அப்டின்னா, நம்ம பசங்கள கூட்டு போறோம்னா, நம்ம ஒரு ரூ. 100 ஷாப் பண்ண போனோம்னா, ரூ. 500 செலவழிச்சுட்டு வருவாங்க. அதுதான் இந்த பசங்க அப்டின்றது. ஆல்மோஸ்ட் பில்லிங் டைம்ல தான் நாங்களே பில் பண்ண போனோம். மேபி அந்த மாரி டைம்ல பில் பண்றதுனால இந்த ஸ்கேம்லாம் நடக்குதா அப்டின்றது எனக்கு தெரியல. நெறைய டிமார்ட் ஸ்கேம பத்தி நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாரிலாம் ஸ்கேம் நடந்திருக்கா? அப்டின்னு சொல்லி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.